إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் ஜும்மானுடைய முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் முன்கூட்டியே வருகின்றிருக்கின்றோம். கடந்த காலங்களில் நபிகளார் எடுத்துரைத்த ஏகத்துவம் என்ற தலைப்பிலே நிறுவன தலைவர்கள் அவர்கள் தொடர்ந்து உரையாற்றி வருவதை கேட்டு வருகின்றீர்கள். இந்த வாரம் தர்மம் ஒரு நினைவூட்டல் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்று தர்மம் செய்வது மக்கள் மத்தியில் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அப்ப அதுக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி தர்மம் செய்யணும். முஸ்லிம்கள் தர்மம் செய்யறதிலிருந்து விலகி இருக்க முடியாது, ஒதுங்கி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தல. முஸ்லிம்களை இரக்க குணம் உள்ளவர்களாகவே அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரக்க குணம் உள்ளவங்களா இருந்தாங்க. அப்ப அவர்களை பின்பற்றியவர்களை, அவங்க கூடயே ஒரு கூட்டம் இருந்துட்டே இருந்துச்சு பாத்தீங்களா, அவர்களை எல்லாம் செதுக்கினார்கள். நபிகள் நாயகம் செதுக்கினார்கள், பட்டை தீட்டிய வைரங்களாக ஜொலிக்க விட்டார்கள். எதுல? மார்க்கத்தில், பின்பற்றுவதில். அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் எல்லாம் இரக்க குணம் உடையவர்களாகவே இருந்தார்கள். இரக்க குணம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. முஸ்லிமா இருக்கிறேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை, வறுமை கோட்டிற்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை அப்படியே கண்டு காணாம அலட்சியமா போக முடியாது, கண்டு காணாம போக முடியாது. அப்படி உருவாக்கல ரசூலுல்லாஹ். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் சொல்ற பயன்படுத்தின வார்த்தையை பாருங்க. சூரத்துல் பக்ராவுல மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் கொடுத்ததிலிருந்து நல்வழியில செலவிடுங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். நீங்களா தேடிக்கிறல, உங்களால முடியாது. உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய படிப்பை கொண்டு, உங்களுடைய திறமையை கொண்டு நீங்க செல்வந்தர் ஆகிக்கிற முடியுமா? பொருளாதாரம் ஈட்ட முடியுமா? வளர்ந்துட முடியுமா? அப்படி எத்தனை பேர் வளர்ந்துருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. முடியாது. எவ்வளவு படிப்பு படிச்சவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, படிப்பு இல்லாதவங்க பணக்காரர்களா இருக்கிறத பாக்குறோம். இப்ப இது நிலைமையெல்லாம் நீங்க பார்க்கணும். இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அல்லாஹ் தான் காரணம். அப்ப அல்லாஹ் சொல்லும் போது அப்படிதான் சொல்றான். நீ உன் திறமையினால ஈட்டிய பொருளாதாரத்திலிருந்து நல்வழியில செலவிடு, தர்மம் செய்யு அப்படின்னு அல்லாஹ் சொல்லலையே. நான் கொடுத்திருக்கிறேன், நான் கொடுத்ததிலிருந்து நீ செலவிடுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? தர்மம் செஞ்சே ஆகணும். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த நினைவூட்டல்ங்கிறது தொடர்ந்து உலகம் முடியும் காலம் வரை நினைவூட்டி கொண்டே இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபதக்கிர் இன்ன ஃபாத்தில் திக்ரா சயதக்கரு மை யக்ஷா. நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள், பயன் தரும். யாருக்கு பயன் தரும்? இரையச்சமுடையவருக்கு பயன் தரும்.
குர்ஆனுடைய வசனத்தை சொல்றோம், நபிகளாருடைய அழகிய உபதேசங்களை நம்ம சொல்றோம். அப்ப அந்த இறையச்சம் தக்குவதாரி இருக்கிறாங்கல்ல, அதை கேட்டா அவர்களுக்கு அது பயனளிக்கும், நினைவூட்டுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் இது தொடர்ச்சியாக உலகம் முடியும் காலம் வரை நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். இது நபிக்கு போட்ட ஆர்டர். நபி நமக்கு என்ன ஆர்டர் போட்டாங்க? நீங்களும் நினைவூட்டுங்க. அதான் தாவா பணி, நினைவூட்டி கொண்டே இருக்கணும். அதனால் தான் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற சமுதாயமாக இருக்கும். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இந்த தர்மம், இந்த ஜக்காத் எல்லாம் பாருங்க முடங்கி போயிருக்கு. ஜக்காத்த முறையா நீங்க கணக்கிட்டு கொடுத்தாலே தேவையுடைய மக்கள் இருக்க குறைஞ்சிருவாங்க. ஜக்காத்த முறையாக கணக்கிட்டு கொடுக்கப்படுறது இல்லை. அதுவும் தெரியுது. கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் கொடுக்கணுமா இல்லையா? அதே மாதிரி வெள்ளியை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்தா, வெள்ளியை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்தா, இந்த ரோட்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிளாட்பாரத்தில் சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கடமையாயிரும். கொடுக்கலாமே, நீங்க கொடுக்கறதுனால குறைய போகுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ கொடு, நீ எடுத்து கொடு, நான் திருப்பி உனக்கு தர்றேன். அல்லாஹ் சொல்றது வாக்குறுதியா தான். அன்ஃபிக் யா இப்னு ஆதம, ஆதமின் மகனே, நீ நல்வழியில செலவிடு, காசு எடுத்து செலவிடு. உன்ஃபிக்கு அலைக்க, நான் உனக்கு திருப்பி தர்றேன். அல்லாஹ்வுல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்றதா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நம்ம கொடுக்கறதுனால செல்வம் குறைஞ்சிடாத. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கொடுக்கறதுனால செல்வம் குறைஞ்சிடாது. இறைக்கிற கேணி இருக்கு பாத்தீங்களா, மீண்டும் நல்ல தண்ணியாவே ஊறிக்கொண்டு இருக்கும். அப்ப நீங்க கொடுக்கறதுனால குறையாது. அல்லாஹ் வாக்கு கொடுக்கறானே உங்களுக்கு, நீங்க கொடுங்க, நான் திருப்பி தர்றேன் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அது கொடுக்கணும். ஜக்காத்த கணக்கிட்டு கொடுக்கணும், தர்மமாவும் எக்ஸ்ட்ரா அடிஷனலாவும் நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டே இருக்க வரைக்கும் உங்களுக்கு குறையாதுங்கிறத முதல்ல நம்பிக்கை கொள்ளணும். அதான் இஸ்லாத்தினுடைய பேசிக். மேலும் சொல்றாங்க பாருங்க, ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, மனிதர்கள் மீது இரக்கம் கொள்ளுங்க. இரக்கம் கொண்டா தானே நம்ம தர்மம் கொடுக்க முடியும். வெளியில போறீங்க, இளம் வயசு பெண்ணுங்கள்லாம் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? என்ன காரணம் சொல்லுங்க? வருவாங்களா? அவங்களுக்கு தன்மான உணர்வு இருக்குல்ல, அவங்க நிற்கிறாங்கன்னா என்ன காரணம்? கிடைக்கல, அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய சூழ்நிலை. கடவுள் ஆக்சிடென்ட் இறந்து போயிருப்பார், பிள்ளைகள் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க செல்வந்தரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிடைக்கல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? நீங்க கைவிட்டதுனால, அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் கொள்ளாத காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா பிச்சை எடுக்க வர்றாங்க. வழி இல்ல, வேற என்ன செய்யறது? அப்ப நீங்க இரக்கம் கொண்டா கொடுத்துருவீங்கல்ல. அப்போ என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? நீ உனக்கு கீழ் உள்ள மக்களை கண்டு, தேவையுடைய மக்களை கண்டு நீ இரக்கம் கொள்ளவில்லைன்னு சொன்னா அல்லாஹ் உன் மேல இரக்கம் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எச்சரிக்கை சொல்றாங்க. அதுக்கு தான் நினைவூட்டல். என்ன செய்யணும்? மறந்து போயிருந்தா நமக்கு. இப்ப நினைவூட்டப்படுவதன் மூலமாக இது பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடையக்கூடிய ஒரு விஷயம். நினைவூட்டல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹு, லா யர்ஹமுல்லாஹு, அல்லாஹ் இரக்கம் கொள்ள மாட்டான். மல்லா யர்ஹமுன் நாஸ், கீழ்நிலையில் தேவையுள்ள அந்த மக்களை பார்த்து நீங்க இரக்கம் கொள்ளலன்னு சொன்னா அல்லாஹ் இரக்கம் கொள்ள மாட்டான். நம்ம கண்டு காணாம அப்படி அலட்சியமா நம்ம போனோம்னு சொன்னா அல்லாஹ் இரக்கம் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணை வேணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா யர்ஹம், அர்ஹம், கருணை கொள்ள மாட்டான். கருணை வேணுமா இல்லையா சொல்லுங்க? ஒரு மனிதர் இறந்து போயிடுறாங்க, இறந்து போன உடனே என்ன நம்ம சொல்றோம்? அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, இறைவா இந்த மையத்தின் மீது கருணை கொள்வாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக. முதல்ல நம்ம சொல்றோமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. உலகத்துல வாழும் காலத்திலையும், அந்த மரணிச்சு மையத்தா கிடக்கும் போதும், மரணித்ததற்கு பிறகும், அந்த ஜனாசா தொழுகையிலையும், அடக்கம் பண்ணினதுக்கு பிறகும் இரக்கங்கொள் இரக்கங்கொள் இரக்கங்கொள், இறைவா இரக்கங்கொள் இரக்கங்கொள், கருணை கொள் கருணை கொள் சொல்லிட்டே இருக்கமா இல்லையா? வேணுமா இல்லையா? நம்ம வாழும் காலத்தில், நம்ம பொருளாதாரம் திரட்டி கொண்டு இருக்கிற காலத்துல நம்ம கண்டுக்கிறாம விட்டா அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, யாரு கண்டுக்கொறல, யாரு கொடுத்தாங்க?
யார் அலட்சியம் பண்ணாங்க? அல்லாஹ் பார்க்க தானே செய்வான், சொல்லுங்க. அதுக்காகத்தான் நினைவூட்டல் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வசனங்களை சொல்றார். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க கவனத்துல கொள்ளணும். அஸ்மா அவங்க சொல்றாங்க, லா தூக்கி, அஸ்மாவே முடிந்து கொள்ளாத, முடிச்சு போட்டு வச்சுக்கிறாத. அந்த பணத்தினுடைய பைய முடிச்சு போட்டு வச்சுக்கிறாத சொல்றாங்க. அலைக்க, அல்லாஹ் முடிச்சு போட்டுருவான் உன் விஷயத்துல. அல்லாஹ் முடிச்சு போட்டுருவான், கண்டுக்க மாட்டான். எச்சரிக்கையான நபி வழிகளா இல்லையா? எச்சரிக்கை செய்வது தானே நபிகளாருக்கு அல்லாஹ் கொடுத்த முக்கியமான ஆர்டர். எச்சரிக்கை செய்யுங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப இந்த எச்சரிக்கை செய்யறது அவசியம். அப்ப என்ன சொல்றாங்க? முடிச்சு போடாத, முடியாத. அல்லாஹ் உன் விஷயத்துல முடிச்சு போட்டுருவான், தரமாட்டான், கருணை கொள்ள மாட்டான், இறக்கப்பட மாட்டான், அவனு முடிச்சு போட்டுருவான். தாராளமா தரணுமா இல்லையா? அல்லாஹ் விசாலமானவன் இல்லையா? தாராளமான இல்லையா? தாராளமான அல்லாஹ் வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் தாராளமானவன், விசாலமானவன். நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு அதிகமாக கணக்கு இல்லாம நற்கூலிகளை கொடுக்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ் வந்து முடிச்சு போட்டான்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? மறுமையினுடைய நிலைமை. நம்ம மறுமையை நம்பி தானே வாழ்றோம், மறுமையை உறுதியா நம்புறோம். உறுதியா நம்பினா தான் முஸ்லீம். அப்ப அந்த மறுமை தானே இலக்கா இருக்கணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு குர்ஆனுடைய 102வது அத்தியாயம் இருக்குல்ல, அதை ஓதிட்டு இருக்காங்க. அல் ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், இதை ஓதிட்டு இருக்காங்க. ஓதிட்டு இருக்க போகும்போது அப்துல்லா பின் அஸ்ஸக்கீர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே, அத்தியாயம் சின்ன அத்தியாயம் தானே, அதை ஓதி முடிச்சுட்டு அவங்கள பார்த்து சொல்றாங்க. அவருடைய வசனமே என்ன வருது, என்ன அர்த்தம் வருது? மன்னரைகளை சந்திக்கும் முறை மனிதன் பொருளாதாரத்திலேயே கவனம் சென்று கொண்டே இருக்கிறான், அதனால அவனுடைய மறுமை கவனம் சிதறி போயிடுது. அதான் சொல்லுது இந்த அர்த்தம். அது சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இதே வேலையா போச்சு, அவன் மௌத்தா போற வரைக்கும் ரூஹு அவன்கிட்ட இருந்து பிரித்தெடுக்கிற வர அவனுடைய சிந்தனை 102வது அத்தியாயம் சொல்லுது. அவனுடைய சிந்தனை பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரம், இன்னும் தேடணும் இன்னும் தேடணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் போட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறான். அதனால முக்கியமான விஷயம் இருக்குல்ல மறுமை, அது சிதறடிக்கப்படுது அவனுக்கு. அதில் செலுத்த முடியல, அவனால இதுலயே பூந்துட்டு இருக்குதுன்னா செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்பதான் நீங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி கேட்ட ஹதீஸ், யகூல் இப்னு ஆதம், யகூல் இப்னு ஆதம மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்றான் என்னுடையது என்னுடைய, அதனால தான் பிடிச்சி வச்சுக்கிறான். உடைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்போ உடைச்சாங்க? 14 நூற்றாண்டுக்கு முன்னாலே உடைச்சிட்டாங்க. என்னுடையது என்னுடையது, அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறான் அடுத்த ஆளுக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு புள்ள 2 புள்ள தான் இருக்கு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். என்னுடையது என்னுடையது, இது என் குடும்பத்தை சாரும் என் குடும்பத்தை சாரும். அவங்க குடும்பத்தில் கீழ்நிலையில் இருக்க ஏழைகள் இருப்பாங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. உயிரோட இருக்கும்போது கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறது இல்லை. என்ன காரணம்? என்னுடையது, நான் பிளான் போட்டேன், என்னுடைய மூளை கொண்டு நான் சம்பாதிச்சேன், நான் அனுபவிப்பேன், எனக்கு பிறகு என் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. அப்படி போகுதா இல்லையா? அதை ரசூலுல்லாஹ் உடைக்கிறாங்க. அந்த மாதிரி நீ பிளான் போட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு உள்ளது 2 தான், 3 சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன அப்படி சொன்னா, இல்லாம அக்கல்த ஃபஃப்னைத, நீ உண்டு புசித்தது, நீ விருப்பப்பட்டு சாப்பிடுவீல, அதையெல்லாம் தடப்படல இஸ்லாம். விரும்பினதை நீ சாப்பிட்டுக்கிறது அது உன்னுடையது. அவள் லபீஸ்த ஃபஅப்லைத, விருப்பப்பட்ட ஆடையை நீ உடுத்தி பெறுவது 2 உன்னுடையது. அடுத்து 3வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுத்த சத்தத்த ஃபஅம்சைத, நீ கொடுக்கிறீல தர்மம், மறுமையின் சேமிப்புங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 3வது சொல்றது. 2 போயிடும், அவுட்டு, வாஸ் அவுட்டு, அது ஒன்னோட முடிஞ்சு போச்சு. அது இன்னும் ஒண்ணு, நீ தர்மம் கொடுக்குறீல, மறுமையின் சேமிப்புங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அது வந்துடும். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாக்கியெல்லாம் உன்னுடைய கிடையாது, நீ உன்னுடையன்னு சொல்லிட்டு இருக்காத. ஏன் நீ இந்த உலகத்தை வாழ போறியா நிரந்தரமா? என்னைக்கு ரூஹு பிரிக்கப்பட்டுச்சோ எல்லாம் போச்சே, எதுவும் தெரியுமா? எல்லாம் போயிருச்சு, எதுவுமே வராது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். கொடுக்க சொல்லியிருக்காங்க மார்க்கம்.
மார்க்கம் கொடுக்க சொல்லி இருக்கு. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாழ்ந்த காலத்துல கொடுக்க சொல்லி, கொடுக்க சொன்னதை கேட்ட நபி தோழர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கணுமா இல்லையா? வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா? போயிருந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கிறலாமா? பிடிச்சி வச்சுக்கிற கூடாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். மேலும் இது வராது கூட, ரெண்டு தான் வர, ரெண்டு போயிரும் கட்டாயிரும், ஒன்று தான் வரும்னு சொல்றோம்ல, அதுக்கு இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மையத்துக்கு, ஒரு மையத்துக்கு உரியது 3 பின்தொடருதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். மூத்தா போய் விழுந்துட்டாரு, மையத்தா கடக்கல் கட்டி வச்சிருக்குது, 3 அவருடைய சொல்றாங்க ரசூலுல்லாஹ், 3 தொடருதுங்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, அகுலுஹு மாலுஹு வ அமலுஹு. அகுலுஹு வ மாலுஹு வ அமலுஹு. அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவர் இந்த துனியாவில் செய்த அமல்கள். இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நீங்க கேட்டிருந்தால் நம்ம நினைவூட்ட சொல்லிட்டோம். நம்ம ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 2 துண்டிக்கப்பட்டிரும். என்ன துண்டிக்கப்படும்? அகுலுஹு ஓ மாலுஹு. குடும்பத்தார், குடும்பம், அவர் ஈட்டிய பொருளாதாரம், 2 துண்டிக்கப்பட்டிருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். போச்சு, அதுல பொருளாதாரம் ஒண்ணு போச்சுல. இப்போ ஒண்ணு கூட இருக்கிறது என்ன? அமலுஹு. ஒண்ணு மட்டும் அந்த மையத்தோடையே அடக்கு பண்ணும்போது உள்ள போயிடும், உள்ள போய் மேலே வந்துடும் மறுமைக்கு, அது மட்டும் தான் வரும். இந்த 2ல் 1 துண்டிக்கப்படுது பார்த்தீங்களா, பொருளாதாரம். அதே பொருளாதாரத்தை நீங்க தர்மமா கொடுத்துட்டீங்கடா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீ தர்மமாக கொடுத்து மறுமையின் சேமிப்பாக்கிக்கன்னு சொல்றாங்கல்ல, அதான் கவனிக்கணும். அது வந்துடும். நீங்க விட்டுறீங்க, மில்லியன் பில்லியன் எல்லாம் எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு போயிருங்களா, வராது. துண்டிக்கப்பட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். அதுலேயே கொஞ்சத்தை எடுத்து ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை நீங்க தர்மமா கொடுத்துருங்க, இது வருங்கிறாங்க. நீங்க ஈட்டிய பொருளாதாரம் எல்லாமே துண்டிக்கப்பட்டு போயிடும், உங்களுக்கு வரவே வராது. அதுல இருந்து அது கொஞ்சமாவது அந்த இரக்க உணர்வோட, மனித நேயத்தோட, மனிதாபிமானத்தோட எடுத்துருந்தாங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுதான் வரும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இதை கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? நம்ம கூட வரணுமா இல்லையா? வரணும். இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அடுத்ததா இன்னும் ஒன்று மக்கள் மத்தியில் என்ன தெரியுமா இருக்குது, தர்மம் அப்படின்னு சொல்லிட்டால பணக்காரங்க தாங்க கொடுக்கணும், அவங்களுதான் இருக்குது, நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை நமக்கு நாமே போட்டுக்கிறோம். அதை எப்படி ரசூலுல்லாஹ் உடைக்கிறாங்கிறத நீங்க கவனிக்கணும். செல்வந்தரும் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல, ஏழைகளும் கொடுத்தாங்க. உலக வரலாற்றில் ஏழைகள் தர்மம் செஞ்சதா நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஏழைகள் செய்ய மாட்டாங்க, எங்களுக்கே பத்தல, குடும்பத்தை ரன் பண்ண எங்களாலே முடியல, நாங்க எங்கத்து கொடுக்கிறது அப்படி நினைக்கிறோமா இல்லையா? இதை பாருங்க, அபூ தல்ஹா என்ற நபி தோழர், அவங்க சொல்ற ஒரு செய்தியை கவனிச்சுக்கிறோம். அவர் பைரூஹா தோட்டத்தை கொடுத்த எல்லாம் உங்களுக்கு தெரியும். 3வது அத்தியாயத்தில் 92வது வசனம் இறங்கும் போது அதை உடனே கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வசனம் என்ன நோக்கி இறங்குன மாதிரி இருக்குது, அதனால இதை நான் செயல்படுத்துறேங்கிறாங்க. என்ன சொல்லுது அவங்கள்ட்ட, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன. நீங்கள் விரும்புறீங்கல்ல, அதிலிருந்து எடுத்து அல்லாஹ்வுடைய வழியில கொடுக்காத வர ஈமான் கம்ப்ளீட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஈமான் கம்ப்ளீட் ஆகாதான். ஈமான் கம்ப்ளீட் ஆனா தானே அல்லாஹ் விருப்பம், அப்பதான் வெற்றி பெற முடியும். ஈமான் கம்ப்ளீட் ஆகாது. நீங்க விரும்புறீங்கல்ல உங்க பொருளாதாரத்துல அதை கொடுங்க, நீங்க விரும்பாம தள்ளி விடுறீங்கல்ல, இதை மட்டும் தான் கொடுக்கணும் தர்மம்னு வச்சுக்கிறாதீங்க, நீங்க விரும்புறதுல இருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, பைரூஹாங்கிற ஒரு தோட்டத்தை ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக கொடுங்க, அல்லாஹ்வுடைய வழியில இதை நான் தர்மம் செய்யறேங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க தெரியுமா, வதுஹ்ரஹா இன்தல்லாஹி ஃபதாஹா யா ரசூலல்லாஹ் ஹைது ஷைத். இது மறுமையினுடைய நன்மையை கருத்தில் கொண்டு மறுமையினுடைய சேமிப்பாக இதை நான் உங்கள்ட்ட தர்றேன், குடும்பம் அப்படித்தான் கொடுக்குறாங்க. ஒன்று குர்ஆனுடைய வசனத்துக்கு உயிர் ஊட்டுறாங்க, அடுத்தது இதை கொடுத்துட்டு இந்த செய்தியை சொல்றாங்க. சொன்ன செய்தியை கவனிக்கணும். இதை கொடுத்துட்றேன், இது மறுமையினுடைய சேமிப்புக்காகவும் மறுமையினுடைய நன்மைக்காகவும் கருத்தில் கொண்டு அல்லாஹ்விடத்தில் இதை எதிர்பார்த்து நான் தர்றேன். ஈமான் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையா சொல்லுங்க? ஈமான் இப்பதான் கம்ப்ளீட், இப்பதான் ஈமான் கம்ப்ளீட்டட். உடனே தந்துடுறேன்
இப்போ பாருங்க அந்த எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு. அது கொடுக்க போய் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதை நீங்க சிந்திக்கணும். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அது கொடுத்த பதில் பஹ் நல்லது, தாலிக்க மாலுன் ராபிஹுன், தாலிக்க மாலுன் ராபிஹுன், நல்லது தானே, நன்மைதான், மறுமை நன்மைதான், மறுமை 2 தடவை அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா சரிதான், நல்லதான், மறுமைக்காக தான், மறுமைக்காக தான், நல்லதுதான் நல்லதுதான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதை வாங்கி என்ன செய்யறாங்க, உன் குடும்பத்தில் இருக்கிற 2 பேரை சூஸ் பண்ணு. இப்படி பள்ளியாசல் வாங்கி போடல ரசூலுல்லாஹ். அதை என்ன செய்யறாங்க, உன் குடும்பத்திலேருந்து 2 பேரை சூஸ் பண்ணு, சிரமத்தில் இருக்கிறவங்கள 2 பேருக்கு பிரித்து கொடுங்குறாங்க. 2 பேரை சூஸ் பண்ணி அந்த 2 பேரும் அவ்வளோ பெரிய தோட்டத்தை பிரித்து கொடுத்துட்றாங்க. இப்படியெல்லாம் செஞ்சால் ஏழைகள் இருப்பாங்களா, தேவையுடைய மக்கள் இருப்பாங்களா, பிச்சை எடுப்பாங்களா, கையேந்துவாங்களா? அவங்களுக்கும் மனிதனை துனியாவில் பிறந்துட்டு தன்மானம்லாம் இருக்கா இல்லையா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சிலர் வருவாங்க, அவங்க உங்களை மாதிரியே இருப்பாங்க, உங்களை மாதிரியே உடை அணிஞ்சிருப்பாங்க, நல்லா தலசி இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வறுமையை வெளியே காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற உங்களுக்கு தெரியும், அவரை தேடி கண்டுபிடிச்சு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம்லாம் இருக்குது. நமக்கு தெரியுமா தெரியும், எங்க தெருவில், என் குடும்பத்தில், என் ஊர்ல சிரமத்தில் வாடக்கூடியவர்கள் எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரியும். கண்டுக்காம ஏன் போறோம்? நீங்க கண்டுக்காம போறதுனா அடுத்த ஊர்ல போய் ஒரு பள்ளியாசல ஜும்மா பள்ளியாசல உட்கார்ந்துக்கிட்டு துண்டை ஏற்றிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இல்லையா? இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்பு காட்டுவதிலையும் இரக்கம் காட்டுவதிலையும் நேசம் கொள்வதிலையும் முஸ்லிம்கள் ஓர் உடலை போன்றவர்கள். அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு நினைப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நமக்கு சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப இந்த அறிவு நீங்க பார்த்துட்டீங்க. ஓகே, பணக்காரர் நிலைச்சு வாழ்ந்தார், அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் விரும்பினேன் அருமையான தோட்டம், சுனை நீர், அந்த நீரூற்று ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது ரசூலுல்லாஹ் விரும்பி போய் அங்கே உள்ள தண்ணி எடுத்து குடிப்பாங்க, ஒது செய்வாங்க, இவங்களும் அங்கே தான் போய் இருப்பாங்க. அதை கொடுத்துட்டாங்க. இதைத்தான் நான் விரும்புகிறேன் உண்மையிலேயே. குர்ஆனுக்கு நான் உயிர் விட்டுறேன், கொடுத்துட்டாங்க. சரி, பணக்காரவங்க. ஏழை எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது தானே? செய்து இருக்கிறார்கள். உலகத்துல வேறு யாரும் செய்யாத புரட்சியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து சாதனை படைத்தார்கள். அதனால் தான் அவர்களை சரித்திர நாயகர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. வரலாற்று ஆசிரியர்கள், வேற மதத்தை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் நபிகள் தினம் சொல்லுவாங்க சரித்திர நாயகர், சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நபிகள் நாயகம். ஏன்னா மிகப்பெரிய சாதனை, சீர்திருத்தம், புரட்சி செய்தவங்க நபிகள் நாயகம். ஒரு தடவை நடத்தாம ஊரில் இது பண்றாங்க. முதல் உரை நிறைவு செய்வது அன்பிற்குரிய சகோதரர்களே, தர்மம் ஒரு நினைவூட்டல். இது மணிக்கணக்கில் பேசக்கூடிய அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. குர்ஆன் வசனங்கள் அவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்படி எல்லாம மக்கள் இருந்திருக்காங்க, இப்படி எல்லாம ஒரு மக்களை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க ரசூலுல்லாஹ். சமுதாயம் மட்டும் இல்லைங்க, ஒரு நகரத்தையே, மதீனாங்கிற ஒரு நகரத்தையே உருவாக்குனாங்கல்ல. புரட்சிகரமான ஒரு நாடு, இதுவரைக்கும் யாருமே உருவாக்கல. அது மாதிரி ஒரு நாட்டை உலகம் முழுவதும் நீங்க எங்க தேடினாலும் மதீனா மாதிரி அப்படி ஒரு கட்டமைப்பு எங்கேயுமே இருக்காது. இது வரைக்குமே அது தொடர்ந்து நீடிச்சு போயிட்டே இருக்கு. அப்படி உருவாக்குனாங்க ரசூலுல்லாஹ். சும்மா சாதாரணமா நினைக்க முடியாது. இப்ப என்ன செய்யறாங்க, அபு மசூத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உட்கார்ந்திருப்போம். எங்களை நோக்கி அவங்க ஆர்டர் போடுவாங்க. என்ன ஆர்டர்டா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அபரனா பிஸ்ஸதகா, சதக்கா செய்ய சொல்லி, தர்மம் செய்ய சொல்லி எங்களுக்கு உத்தரவு போடுவாங்க. எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்ன செய்யறது? என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாங்க அவங்க? அடுத்து சொல்றாங்க, அந்த ஆர்டர் போட்ட உடனே என்தலக அஹதுனா இலா சூக்கி ஃபதஹாமல, நாங்க நேரையா மார்க்கெட் போயிடுவோம். மார்க்கெட் போய்
கூலி வேலை செய்வோம். தகாமல லோடிங் அண்ட் லோட் சொல்லி கூலி வேலை நாங்கள் செய்வோம். கூலி வேலை செஞ்சு மூட்டைகளை சுமந்து அதை ஏற்றி விட்டு அந்த சந்தையிலிருந்து நாங்க சில தானிய மணிகளை வாங்குவோம், ஃபெசிபிள் முத்த, அதை வாங்கி அதை தர்மம் கொடுப்போம். கூலி வேலை பார்த்தவங்க இப்ப இதை விட வேலை என்னங்க இருக்கு சொல்லுங்க? இப்ப எல்லாம் செய்யணும்னு வருதா இல்லையா? இதுல எல்லாரும் தர்மம் செய்யணும் வருதா இல்லையா? நம்ம ஏன் கட்டுக்க மாட்டேங்கிறோம்? அவங்க சொல்றாங்க, நாங்க கூலி வேலை செய்து நாங்கள் தர்மம் செய்திருக்கிறோம். உலகத்தில் நீங்க வரலாறுகளை, பல வரலாறுகளை புரட்டுங்க, யாராவது இது மாதிரி ஒரு சாதனை செஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க? எங்கேயாவது? எல்லா வரலாறுகளையும் பாருங்க, எல்லா சமுதாய மக்களுடைய வரலாறுகளை புரட்டுங்கள். ஒரு கூலி வேலை செஞ்சு, ஏன் ரசூல்லா ஆர்டர் போட்டாங்க? ரசூல்லா எங்களுக்கு உயிரை விட மேலானவங்க. ரசூல்லாவுடைய உத்தரவு, அவர்கள் போட்ட ஆர்டரை நாங்க மீற மாட்டோம், நாங்க செய்வோம், உயிரை கொடுத்தேன்னு செய்வோம். கூலி வேலை. மூட்டை சுமந்து தானிய மணிகளை 2 கை நிறைய வாங்கிட்டு வந்து நாங்க கொஞ்சம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு மீதியை கொண்டுகிட்டு போய் நாங்க தர்மம் செஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சந்திப்போம். ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கூலி வேலை செஞ்சோம், தர்மம் பண்ணிட்டோம். ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் சிந்திச்சு பாருங்க. இங்க நம்ம எங்க போயிட்டோம்? இன்னைக்கு சுருங்கி போயிருச்சு சமுதாயமே. பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றது, தடுமாறுது நம்ம முஸ்லிம் சமுதாயம் மக்கள். என்னங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப சமீபத்தில் கோயில்பட்டியில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்க போகும்போது, அவர் வந்து கார்பெண்டர், ஒரு அவர் செய்ய ஜன்னல ஒரு கதவை மேலே விழுந்து அவர் கீழே நிலை குலைஞ்சு போய் அவருடைய கையை துண்டிச்சு, விரல் துண்டிச்சு, கோயில்பட்டி விரல் துண்டிச்சு, அவர் ரொம்ப தடுமாறி கீழே விழுந்துட்டார். ஒண்ணுமே பண்ண முடியல. ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் செலவுன்னு சொல்லிட்டா. அவர் எத்தனை சமூக வலைதளங்கள்ல பரவுன்னு பரவி அந்த தொகை எடுக்க முடியலையே. அப்ப எப்படி இருக்கு சமுதாயம்? இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால நடந்த சம்பவத்தை நம்ம சொல்றோம். இப்ப இதுதான் நம்ம சமுதாயத்தோட நிலைமைன்னு சொன்னா, இதை கண்டு எத்தனை பேர் அலட்சியமா விட்டோம்? அவர் ஜிபே நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, எத்தனை பேர் அனுப்பணும்? சக்தி கூட்டுப்பட்டு கொடுத்தாங்க, நேரம் நிறைஞ்சிருக்கும்ல, கம்ப்ளீட் ஆயிருக்கும்ல. இந்த சூழ்நிலையை கவனத்தில் கொள்ளணும். அப்பயே அந்த அபூ மசூத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த அந்த கடைசி காலம் சொல்றாங்க, இன்றைக்கு எங்களிடத்துல லட்சாதிபதிகள் இருக்கின்றனர், அவர்கள் கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. எப்போ? அபூ மசூத் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலேயே லட்சாதிபதிகள் இருக்காங்களாம். இந்த சம்பவத்தை சொல்றாங்க, நாங்கள்லாம் கூலி வேலை பார்த்து தர்மம் செஞ்சோம், இன்னைக்கு லட்சாதிபதிகள் எங்களிடத்துல இருக்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர்களே வந்து சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், அவங்க 3 பேரை ரசூலுல்லாஹ் ஊர் நீக்கம் செஞ்சிருந்தாங்க. என்ன காரணம் சொன்னா, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தபூக் யுத்தத்தில் அவர்கள் கலக்காம, இந்த இப்போ போவோம் நாளைக்கு போவோம், நல்ல வெப்ப காலமா இருக்குது, அந்த பேரிச்சம்பழத்தினுடைய அறுவடை காலம், அதனால நம்ம அறுத்து வச்சுட்டு போவோம்னு சொல்லி தள்ளி போட்டு போக முடியாமச்சு. மிகவும் முக்கியமான ஒரு யுத்தம் அது, அவசியம் எல்லாரும் கலந்துக்கிறோம்னு ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணின யுத்தம். அவங்க அலட்சியம் பண்ணி அவங்களால போக முடியல. இப்ப அவங்கள ரசூலுல்லாஹ் ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்க இந்த படிப்பினைக்காக. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்களை ரசூலுல்லாஹ் அப்படி ஊர் நீக்கம் பண்ண உடனே ரொம்ப தடுமாறுறாங்க, உள்ளமெல்லாம் அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன நம்ம சொல்றான், அவர்களுக்கு விசாலமான பூமியை சுருங்கி போச்சு, அவர்களுடைய உள்ளமும் சுருங்கிருச்சு. உள்ளத்தை பார்க்கறாங்க, அல்லாஹ் வேதனைப்படுறதை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிச்சிட்டேன். அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு காப் பின் மாலிக் ரலியல்லாஹு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க, அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா இன்னும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக நான் ஒரு காரியம் பண்ண போறேன். என்னன்னு கேட்கிறாங்க. சொன்னா அவங்க சொல்றாங்க, இன்ன மின் தௌபத்தி அன் அன்ஹலிக மின் மாலி சதக்கத்தன் இலல்லாஹி வல ரசூலிஹி வயல ரசூலிஹி, என்னுடைய சொத்து இருக்குல்ல, செல்வங்கள் அனைத்தையுமே நான் அல்லாஹ்வுடைய செலவு பண்ணிட போறேன், என்னுடைய தௌபாவுல இதை ஏத்தி நுழைச்சிக்கிறாங்க. தௌபா செய்யறாங்கல்ல, என்னுடைய தௌபாவுல அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற என்னுடைய சொத்து எல்லாத்தையுமே
அல்லாஹ்வுடைய வழியில நான் விட்டு கொடுக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுறதுக்கு வர்றாங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. உலகத்துல யாராவது இது மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு ஈமான் அவர்களிடத்துல இருந்திருக்கும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இதுல ஓரளவு சில விஷயங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். இதை நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த அடிப்படையில தர்மம் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்துல வாளி வரப்போகும்போது தாராளமாக அள்ளி போடுங்க. இங்கே தாவா பணிக்கு இப்போ உதவும். அதே மாதிரி வெளியில் QR இது போட்டிருக்குறாங்க, அந்த ஸ்கேன் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அதையும் நீங்கள் பண்ணிட்டு போங்க. மறுமைக்காகன்னு செஞ்சு நீங்கள் பண்ணிட்டு போங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். மேலும் நம்மளுடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கு கொஞ்சம் ஜுரம் விட்டு விட்டு வருது, வயசாகிடுச்சு, கொஞ்சம் உடல்நல அது மாதிரி இப்படி விட்டு விட்டு வர்ற காரணத்தினால நீங்கள் துவா செய்யுங்க. துவா செய்யுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம சொல்கிறோம். அவருடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன். ஆகிற தாவனா நிகழ்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.